வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி சிம்பிளாக பருப்பு சாதம் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. குக்கர் அடுப்பில் வச்சுக்கோங்க. 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் ஆப்ஷனல் தான், வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா அதை அவாய்ட் பண்ணிடலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக கடுகு சீரகமும் சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு வரமிளகாய் சேர்த்துக்கலாம். 3 பல்லு பூண்டு, 2 வரமிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. பொரியாக நறுக்குன்னா ஒரு பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வணங்கினதுக்கப்புறமா நம்ம பொடியாக நறுக்கி வச்சுருக்கக்கூடிய தக்காளியும் அதோட சேர்த்துக்கலாம். இப்போ இந்த வெங்காயமும் தக்காளி நல்லா வணங்குறதுக்காக தேவையான அளவு உப்பும் 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூளும் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு காரம் வேணும் அப்படின்னா இன்னும் 2 மிளகா சேர்த்து கூட சேர்த்துக்கலாம். ஏன்னா அதில் மிளகாத்தூளாக எதுவும் நம்ம ஆட் பண்ண போகிறது கிடையாது. தக்காளி இந்த அளவுக்கு நல்லா வணங்கினதுக்கப்புறமா தண்ணி சேர்த்துக்கலாம். நான் பருப்பும் அரிசியும் சேர்த்து 1 கிளாஸ் எடுத்திருக்கேன். அதனால நான் இன்றைக்கி 3 கிளாஸ் தண்ணி வைக்கிறேன். நம்ம பருப்பையும் அரிசியும் ஒரு 1 ஹவருக்கு முன்னாடி ஊற வச்சு எடுத்தோம்னா சாப்பாடு இன்னும் கொஞ்சம் நல்லா குழைவாக கிடைக்கும். தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா அரிசியை சேர்த்துட்டு குக்கரை மூடி வச்சிடலாம். 3 விசில் விட்டு இறக்குனோம்னாக்கா பருப்பு சாதம் ரெடி ஆகிடும். இந்த சிம்பிள் பருப்பு சாதம் பார்த்தோம்னா நம்ம டக்குன்னு எங்கேயாவது போகும்போது சமைச்சு வச்சுட்டு போகிறதுக்கும், இல்லைனா எங்கேயாவது போயிட்டு வந்துட்டு நம்ம டக்குன்னு ஏதாவது ஒன்று சமைக்கணும் அப்படிங்கிறப்பையும் சமைக்கிறதுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு ரெசிபி தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே அழுத்திக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். பாய்.